இதனாலும் சகரியாவின் புஸ்தகத்திலே கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொடுத்த வசனத்தை மாத்திரம் சற்று தியானித்து கடன் செல்ல ஆவியானவர் உதவி செய்வதாக. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு எடுத்தவர் சத்தமாக வாசிக்கலாம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும், ஊழிய பாதைகளா இருந்தாலும், பெரிய பர்வதமாகிய சத்துடைய போராட்டங்கள், பலவீனங்கள், நம்முடைய வேலை செலவிய பிரச்சனையா என்று சொல்லுவார்கள். ஆனாலும் அங்கே சகரியா தீர்க்கதரிசி மூலமாக செருபாபேலுக்கு சொன்னார், நீ தலைக்கல்லை கொண்டு வருவாய் என்றால், தலைக்கல் என்பது மூளைக்கு தலைக்கல் யாருங்க? இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை எங்கேயுமே நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அந்த பெரிய பர்வதம் ஓடி போய்விடும். அநேகர்கள் நாம் பயந்து விடுகிறோம், கலங்கி விடுகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக 99 அடி போய்விட்டார் ஒருவர். 100வது அடியில் தான் வெற்றி இருக்கிறது. அவர் சோர்ந்து போய்விட்டார். ஆனால் பின்னாடி வந்தவர் அந்த 100ஐ கடந்த உடனே அவருக்கு வெற்றி கிடைத்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கூட நான் வெற்றி அடைய வேண்டும். நமக்கு ஒரு பெரிய பர்வதமாய் தடைகள் உருவாகும். ஆனாலும் நமக்கு மூளைக்கல்லாய் இருக்கிற கிறிஸ்து நம்முடைய குடும்பத்தை, வாழ்க்கையை, ஊழியத்தை நிச்சயமாக கட்டுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த பெரிய பர்வதமாய் சத்துரு அவன் ஒளிந்து போவான். தேவனுடைய சபை மாத்திரம் கட்டப்படும். அதிலே சங்கீதம் 97:5 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் எந்த ஒரு பெரிய பர்வதங்கள், போராட்டங்கள், பலவீன நேரத்தில் வீட்டில் இருந்துடக்கூடாது. ஓடி அவருடைய சமூகத்துக்கு வந்துவிட வேண்டும். அப்போது உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பலவீனங்கள் எல்லாமே அவருடைய பிரசன்னத்தினால் பாடி அவரை துதிக்கும் போதும் ஜெபம் பண்ணும் போதும், அதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். அது அந்த மலை மெழுகு போல உருகி போகுமாம். அல்லேலூயா சொல்லுங்க. எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறதுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே. அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஆராதனையில கண்டிப்பா வருகிறவர்கள் அவருடைய பிரசன்னத்தை காணாதபடி போகக்கூடாதுங்க. நீ தொடக்கத்திலே, பாடல்களிலே, திருவிருந்துகளிலே அல்லது ஆசீர்வாதத்தில் கூட வரலாம். ஒரு நாள் நான் ஆசீர்வாதம் செலுத்தினேன். கடைசியாக அவர் பிரசன்னத்தை ஒருவர் கண்டு அடுத்தோட வந்து சாட்சி சொன்னார். ஏன்னா அந்த ஒப்பு கொடுத்தல் உங்களுக்கு இருக்கணும். வீட்டிலே குடும்ப ஜெபங்களும் சரி, பிரசன்ஸ் இல்லை. இது என்னுடைய வீடு, ஜெப வீடு என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. என்றால் ஆலயம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வீடுகளிலும் குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, ஜெப வீடு இல்லை. அநேக இடங்களில் இப்போ குடும்ப ஜெபம் என்று போய் சாத்தான் தடுத்து விட்டான். பெரிய பர்வதம் அங்கே வர்றான். குடும்பங்களிலே சகிப்புத்தன்மை இல்லை. கொலோசியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் போய்விட்டது. ஆகவே குடும்பங்களில் கூட கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாமே நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கும் போதுதான் அந்த பெரிய பர்வதம் நம்மை விட்டு சாத்தான் ஓடி போய்வான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. ஒருவர் தாங்கி. சம்பத் கண்ணாடி கொண்டு வந்துறீங்களா? வாசிங்க. எடுங்க. மற்ற இன்னொருத்தர் வாசிங்க. கண்ணாடி எடுக்கட்டும். வாசிங்க. கொலோசியர் 3:13 வாசிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். குடும்ப வாழ்க்கையிலோ சபை வழியிலோ மன்னித்து அவர்களுக்கு ஆலோசனை. ஒருவர் தாங்கினா நீ போய் தூக்கி பிடிக்கிறது இல்லை. தாங்கிறது எப்படி என்று சொன்னால் சகிப்புத்தன்மை.
ஸோ தாங்கிறதுனா பெரிய பிரச்சனையா, எனக்கு தாங்க ஆளுல குடும்பங்கள்ல நாங்கள் போராடங்களா அதான் சொல்றாங்க. பிரச்சனை ரொம்ப பிரச்சனையா இருக்கு எங்கள் மனைவினால, கணவனால, பிள்ளைகளால. தாங்கிறதுங்கிறது சகிப்புத்தன்மை தான். எப்படியாவது ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து மன்னித்து அந்த சாத்தானாகிய பர்வதத்தை குடும்பங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் அவிதமாக ஜெபம் பண்ணி அவருடைய பிரசன்னத்தினாலே மெழுகு போல ஒளிய வைக்க சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் அவிதமாக தேவன்பை விட்டு கடந்து செல்கிறார். அவர்தான் நமக்கு யுத்தம் செய்ய. சாத்தான் ரொம்ப தீவிரமாக சபைகளிலும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலும் போராடி கொண்டிருக்கிறான், குடும்பங்களிலும் கூட. உணவர ஊரில் எச்சரித்தேன், கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், ஆனால் அவருடைய சித்தத்துக்கு நீ செவி கொடுக்கவில்லை என்றால் கொடுக்கவில்லை, அதனால் நீங்க விழுந்து போயிட்டே என்று சொன்னேன். ஏசாயா 41:15 இப்படியா எழுதியிருக்கிறது, எவ்வளவு பெரிய மலைகளா இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் உன்னை அவிதமாக அந்த மலைகளை அகற்றத்தக்கதாக ஒரு பெரிய எந்திரமாக மாற்றி அதை உடைய வைப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கே எந்திரமா மாக்குறது? கூர்மையான வாசிங்க அந்த வசனத்தை. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்துருவை பெரிய பர்வதத்தை நொறுக்கிறனுங்க. பயந்து இருக்கிறோம். எந்திரம் என்ற கூர்மை உள்ள பற்கள். எங்கேயா கூர்மை உள்ள பற்கள்? இருக்கிற பல்லெல்லாம் போயிடுச்சு, சாப்பிடவே முடியலைங்கிறார் ஐயா. அந்த அர்த்தம் கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண இந்த வசனத்தை போன வாரத்தில் துடிக்கிறார். நைட்டில் பல்லு வலி, 1 மணிக்கு துடிக்கிறார். ஆனால் ஜெபம் பண்ணி விட்ட ஆண்டவர் கூர்மையான பல்லாக்குங்க, பலன் கொடுங்க. என்ன நின்று போச்சு வலி. அதே மாதிரி 100 பல்லு இப்படி வளருதான். ஆச்சரியமா இருக்கும். ஒன்று வளருது, இப்படி வருது. எல்லாமே அவர் தான் கொடுக்குறார், ஆண்டவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ நமக்கெல்லாம் பல்லு இருக்கு, ஆனால் நம்ம கவனமா இருங்க. அந்த ஆவிக்கு இந்த யுத்தத்தை நீங்கள் ஜெயித்து விட வேண்டும். அந்த பர்வதத்தை உடைத்து விட வேண்டும், பின்வாங்க கூடாது. இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 17:20 21:21 அதே இதுல பாருங்க, 2 ஊமைகளை அவர் சொன்னார். ஒன்று, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது 2 வார்த்தைகளை சொன்னார். அந்த பெரிய பர்வதம் சாத்தான் உங்களை விட்டு எப்படி அகலம் என்று சொல்லி. 21:21 ஒருத்தர் வாசிங்க, 17:20 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பசி வந்துருச்சுங்க, திருப்பி ரிட்டர்ன்ல வர்றாரு. பசி வந்துருச்சு, அத்திமரத்துல கனி இல்லை, டக்குன்னு சபிச்சுட்டாருங்க. ஏன்னா ஆண்டவர் சபிப்பாரா அப்படின்னு. ஒழுங்கா இல்லைன்னா சில நேரங்களில் சாவு வந்தால் வரத்தான் செய்யும். கனி கொடுக்கல, உன் வாழ்க்கை சரியில்லை, பரிசுத்தமா இல்லை அப்படின்னா சிக்கல் தான். அவர் பசிக்கு கேட்கிறார், உன்கிட்ட கனி கேட்கிறார், அன்பின் கனி, பரிசுத்தத்தின் கனியை கேட்கிறார், புசிக்கலாமான்னு கேட்கிறார். நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. ஸோ அதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டாங்க. ஆண்டவர் அங்க என்ன சொல்றாருன்னா, இதை காட்டிலும் நீங்க என்ன சொல்றாருங்க, இந்த மலையை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால். ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, கணவன் மனைவியா இருந்தாலும், ஊழிய பாதையா இருந்தாலும் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகத்தை தேவ சமூகத்தில் வைத்து விட வேண்டும். சந்தேகப்படுவது ஆண்டவரை பார்ப்பதற்காக. ஸோ தாமஸை சொல்லுவாங்க, த டவுட்டிங் தாமஸ் என்று சொல்லி அவரை சொல்லுவாங்க. அவர் சந்தேகப்படலை, ஆனாலும் ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும் என்று தான் அவர் சொன்னார். அவர் வந்தனால தான் இந்திய தேசத்தில் இவ்வளவு மகிமையாக இருந்தது. அது உங்களுக்கு நடக்கும். சந்தேகத்தோட வராதிங்க. வீட்டுக்கு பின்னாடி ஒரு மலை இருந்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த வசனத்து பிரகாரமாக நான் விசுவாசித்து காலையிலுக்குள்ள இந்த மலை போக வேண்டும் என்று சொல்லி ஒரு அம்மா ஜெபிச்சாங்களாம். ஜெபிச்சு முடிச்சு கடைசியில் ஏர்லி மார்னிங்
5 மணி 6 மணி ஆயிடுச்சு, ஜெபிச்சிருக்கோம் என்று சொல்லி மலையை வந்து பார்த்துருக்காங்க, போகவே இல்லை. அந்த மேலே சொன்னாங்க, நான் அப்பயே நினச்சேன், சந்தேகப்பட்டு அது போகாதுன்னு. எப்படி ஜெபம் எப்படி பாருங்க, சந்தேகத்தோடு ஜெபிக்கிறது. ரொம்ப கவனமாக இருங்க. சாத்தானை அந்த பெரிய பர்வதம் எப்படியா இருந்தாலும் உங்கள்கிட்ட விலகி போய்விட வேண்டும். 17:20 அங்கே வேற மாதிரி சொல்றாருங்க. அங்கே பிசாசு துரத்துவது காரியங்களில் ஊழியக்காரர்களுக்கு அங்கே சொல்லுகிறார். இங்கே சந்தேகம், அங்கே விசுவாசம். நல்லா கவனிச்சுக்கணும். விசுவாசம் தான் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாச நம்பிக்கை ஒருபோதும் பின்வாங்காதுங்க. நிச்சயமா உங்களை பெரிய ஒரு உச்சத்திலே கொண்டு வந்து விடும். பின்வாங்காமல் நேரா போனேன் என்றார். என்ன போட்டிருங்க 17. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். பாருங்க, இங்கே அவிசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார், அங்கே சந்தேகத்தை குறித்து சொல்லுகிறார். வாசிங்க. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்று இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவனா கூட காரியம், ஆனா உங்களால் கூடாது ஒன்றும் இல்லைங்கிறார். விசுவாசத்துல ஜெபிக்கிறங்க விடக்கூடாதுங்க. ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும், சபையை கட்ட வேண்டும். இல்லாம இருந்தாலும் சரி, விசுவாசம் தான். ஒரு பிரதருக்கு நான் ஜெபிச்சேன், 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு, வேலை வாய்ப்பு இல்லை. நீ உண்மையாக ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை பெரிய காரியத்திலே கொண்டு வருவார். ஒன்றுங்கள சும்மா ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் 3 மாசம் தான் படித்தார். அதைக்கு ஆசீர்வாதம் பண்ணி விட்டேன். அதுக்கு நான் தான் செலவு கொடுத்தேன். படித்து முடித்த உடனே அவர் நண்பர் யூஎஸ்ஏல இருந்திருக்கிறார். அவர் படித்த அந்த நெட் ஆட்ட அது ஒரு கோர்ஸுங்க. முடிச்சவங்களே 10th முடிச்சவர் அங்கே போயிட்டாருங்க. ஆச்சரியமா இருக்கிறது, அதாவது நம்மளுக்கு மதிப்பில்லை, நம்ம ஒன்றுமில்லைன்னு நினைக்கலாம். நீ தடையா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அவருடைய ரட்சிப்புக்குள்ளாக வராத பெற்றோர்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். ரொம்ப கவனமா இருங்க. ஆவிக்குரிய பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாவலுக்கு முன்பாக சமபூமியாவா. தலைக்கல்லை கொண்டு வருவார். தலைக்கல்ல வரும்போதே கல்லை கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து உங்களோடு இல்லைன்னா உங்க ஊழியம் ஃபெயிலியர். ஏதோ ஒன்று, அவ்வளவுதான். அவர் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட இல்லைங்க, அவர் ஊழியம் செய்யறாரு அப்படிங்கிறாங்க. நம்ம கவனமா இருக்க வேண்டும். ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. தேவ ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆலயம் கட்ட வேண்டும். அதற்கு தேவன் இருக்கிறார். ஆமென். கொத்தனார் கையில மாத்திரம் உங்க கையிலும் தூக்கு நூலா இருக்க வேண்டும். அது கர்த்தர் கண் பார்க்கிறது. பின்வாங்கவே கூடாது. நெகேமியா 6:11 அலங்கம் கட்டப்பட்டு விட்டாயிடுச்சு, கேட்டு போட்டாச்சு, பாதை ஓப்பன் ஆயிருச்சு. 12 உங்களுக்கு கேட்டுகள், அதுலதான் கோல்டன் கேட்டு இப்போ ஓப்பன் ஆகாம இருக்கிறது. அதெல்லாம் இயேசு வரப்போகிறார். அப்படி இருந்தும் கூட அதை ஓப்பன் பண்றதுக்கு விட மாட்டான். சன்பிளாத்து தொபியாலாம் சாத்தான் போராட்டம் வரும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்ப கவனமா இருங்க. என்னை யார் என்று உனக்கு தெரியாது. நான் ஒருபோதும் இந்த வேலையை விட்டு, இந்த விசுவாசத்தை விட்டு, இந்த தேவனுடைய சித்தத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு திரும்ப மாட்டேன், பின்வாங்க மாட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. கரெக்டா சொன்னது 6:11. நெகேமியா 6:11. பின்வாங்கவே வாங்காதீங்க, சாத்தான் தோல்வி அடைஞ்சு விடுவான். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க பாப்போம். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ. நல்லா கவனிச்சுங்க. என்னை போன்ற மனுஷி சகோதரிகளே, என்னை போன்ற மனிதர்கள் ஓடி போவானோ. வாசிங்க. என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ. நான் போவதில்லை என்றேன். ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை போன்றவங்க தைரியமா நிக்கணுங்க, பின்வாங்கவே கூடாது. பின்வாங்கி சோர்ந்து போயிட்டாங்க நிறைய பேர். சாத்தான் பெரிய பர்வதம் அமுக்கிட்டான். நிச்சயமா உங்களால் எல்லாம் முடியும். பயமுறுத்தினாங்க. அவன் எல்லாம் ஒளிந்தார்கள். அலங்கம் கட்டப்பட்டது, வாசல்கள் கட்டப்பட்டது. தேவன் வெற்றி பெற்றார். ஆலயம் கட்டி போற தேவ ஜனங்கள், ஊழியர்களே, அவருக்காக நீங்க செய்யுங்க. ஒன்றுமே எல்லாரும் தான் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. கொடுத்துருவார். எல்லாம் கொடுத்துட்டார். லெட்டர் கொடுத்துட்டார், ராஜா லீவும் கொடுத்துட்டார், எல்லாமே கொடுத்துட்டார். ஒண்ணுமே இல்லை, நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னுட்டு இருக்கக்கூடாது. விசுவாசித்து இறங்கிடணும். மற்றவங்களே பார்த்துட்டு இருக்காதீங்க, நீங்க இறங்க, உங்களுக்கு வேண்டியது வந்துடும். ஆமென். பெரிய பர்வதமே,
செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஹல்லேலூயா. சாத்தான் ஒளிவது நிச்சயம். ஏனென்றால் தலைக்கல் இயேசு நம்மோடு கூட எப்போதும் சுமந்து கொண்டே இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிருபை உங்களுக்கு உண்டாவதாக, கிருபை உங்களுக்கு உண்டாவதாக, கிருபை உங்களுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் ஆண்டவரே என் வாழ்வில் செய்பவரே. Thank you Jesus. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஏற்ற வேளையில் வாக்குகள் தந்து சோர்ந்திடாமல் அதை எண்ணி பாடுவே. ஆமென். சோர்ந்திட வேளமெல்லாம் கிருபை கிருபை என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. வாக்கு தந்தவர் மாறமாட்டார், உன்னை அழைத்தவர் மாறமாட்டார். ஆமென். எண்ணி பாடுவே. சோர்ந்திட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் பாடுவோம். என் வாழ்வில், உன் வாழ்விலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்விலே, ஊழிய பாதையிலே, குடும்ப வாழ்க்கையிலே அதிசயம் அற்புதம் செய்வார். ஆமென். அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஆமென். அல்லேலூயா. சத்தத்தை காண அல்லேலூயா.